தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவச்சந்திரன். தற்போது கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பகிர்ந்துக்கங்க. விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரை பெஞ்சல் புயல் காரணமாக வெகுவாக பாதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் இந்த கனமழையானது நேற்று முதல் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக கனமழையும் விட்டு விட்டு தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனைத் தொடர்ந்துதான் இன்று பார்த்தீங்கன்னா தென்பெண்ணை, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய தென்பெண்ணை ஆற்றில் வந்து 13,000 தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தனூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டதன் காரணமாக இப்போது பார்த்தீங்கன்னா ஆற்றில் வந்து அதிக அளவு தண்ணி ஆர்ப்பரித்து செல்கின்றன. இதன் காரணமாக இதன் கிளை ஆறான பம்பை ஆறு, வராக நதி உள்ளிட்ட கிளை ஆறுகளிலும் வந்து தண்ணீர் அதிகரித்துள்ளதனால் தென்பெண்ணை ஆறு கரையோர மக்களுக்கும் இந்த கிளை ஆறு பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறையின் சார்பே ஒலிபெருக்கி மூலமாக அந்தந்த கிராமங்களில் வந்து மக்களை வந்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் எனவும், அதே போன்று பார்த்தீங்கன்னா கால்நடைகள் தங்களுடைய உடைமைகளை வந்து பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் எனவும், மேலும் மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை சார்பில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து முகாம்கள் வந்து தங்க வைப்பதற்கு சிறப்பு முகாம்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அங்கும் வந்து தேவைப்படுவர் வந்து தங்கிக் கொள்ளலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் பழனி ஒரு அறிவித்தலையும் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தென்பெண்ணாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த கிளையாறுகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த கிராமங்களிலும் வந்து இந்த ஒலிபெருக்கு மூலமாக வந்து ஒரு அறிவிப்பும் வந்து கொடுத்து வருகின்றனர். அதே போன்று பார்த்தீங்கன்னா முக்கியமா அந்த செஞ்சி, அனந்தபுரம் போன்ற பகுதிகளில் வந்து நேற்று முதலே பரவலாக வந்து கனமழை பெய்து வரும் காரணமாக வீடூர் அணை, விழுப்புரம் மாவட்டத்தில் முக்கிய அணையாக இருக்குள்ள வீடூர் அணைக்கும் வந்து இன்று காலை பார்த்தீங்கன்னா சுமார் 640 கனஅடி தண்ணீர் மட்டுமே வந்து கொண்டிருது. தற்போது வந்து அது வந்து 3150 கனஅடி தண்ணீராக அதிகரித்து வந்து 5 மதகுகளின் வழியாக பார்த்தீங்கன்னா சங்கரபாணி ஆற்றில் வந்து திறந்து விடப்பட்டுள்ளன. அந்த கரையோர மக்கள் உள்ள 10 கிராம மக்கள், ஏன்னா இந்த சங்கரபாணி அணை விழுப்புரம் மாவட்டத்தை கடந்து புதுச்சேரி எல்லையில வந்து கலக்கிறது. இதனால் வந்து அந்த பகுதி மக்களும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும். விக்கிரவாண்டி வட்டாட்சியர் மூலம் வருவாய்த்துறை தொடர்ந்து மக்களுக்கு நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவச்சந்திரன். பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சாத்தனூர் அணையிலிருந்து 13,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பம்பையாறு, தென்பெண்ணையாறு, வராக ஆற்றின் கரையோரங்களில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மாவட்ட ஆட்சியர் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் வட்டாட்சியர் விக்கிரவாண்டி பொதுமக்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.